ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் கோர்ஸோட ஃப்ரீ செக்ஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ஜாரா அகாடமியை பற்றி நம்ம இன்ட்ரோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த அகாடமியில் நிறைய கிளாஸஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் டைலரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேசிக் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபேஷன் டிசைனிங் வரையும் அண்ட் ஆரி, எம்ப்ராய்டரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ், இந்த மாதிரி ரெசின் ஆர்ட் கிளாஸ், சில்க் த்ரெட் கிளாஸ், இந்த மாதிரி மல்டிபிள் கோர்சஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே ப்ரைவேட் செக்ஷனாகவும் இருக்கும், பப்ளிக் செக்ஷனாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸான கோர்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கோர்சஸ் எல்லாமே நமக்கு ஆன்லைன் மோடில் தான் இருக்கும். ஆன்லைன் மோட் மீன்ஸ் வாட்ஸ்அப்லேயும், கூகுள் ட்ரைவ் அண்ட் யூடியூப். ஸோ இந்த மாதிரி 3 சோஷியல் மீடியாவிலும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃப்ரீ டைமில் கூட நீங்கள் எல்லா கோர்சஸுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ்னால் என்ன, ஃபேப்ரிக் பெயிண்டிங்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் தான் இதில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் பெயிண்டிங்னா என்னென்னா, நம்ம இது ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங்கிறது ஒரு ஆர்ட். ஸோ எப்படி நம்ம ஆரியை போடுறோம் அண்ட் எம்ப்ராய்டரி இந்த மாதிரி ஒரு டிசைனை ஒரு ஃபேப்ரிக்கு நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை யூஸ் பண்ணி ஒரு ஃபேப்ரிக்கில் ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங். ஸோ இது மோஸ்ட்லி வந்து ரொம்ப அஃபர்டபுளாகவும் அண்ட் ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கக்கூடியது தான் இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங். ஸோ இது மோஸ்ட்லி வந்து இதை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இதை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய டிசைன்ஸை நம்ம க்ரியேட் பண்ணோம், லைக் ஸ்டோன் ஒர்க்கு இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஒரு ஃபேப்ரிக்கை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ எப்படி நம்ம ஆரி ஒர்க் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதே மாதிரி ஃபேப்ரிக்லையும் நம்ம பெயிண்டிங் பண்ணது ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங் மெத்தடில் இருந்தது. ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக சாரீ, சுடிதார், சல்வார், மென்ஸோட ஷர்ட், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா, இது நார்மலாக ப்ளைனாக வியர் பண்ணாமல் ஏதாவது ஒரு டிசைனை நம்ம ஃபேப்ரிக்குக்கோ ஒரு ட்ரெஸ்ஸுக்கோ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் மெத்தடாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் டைமில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங். அண்ட் இதை நம்ம எப்படி பிஸ்னஸ் மோடுக்கு கொண்டு போகிறது அப்படின்னா, நம்ம நார்மலாக எல்லாருமே எப்படி ஆரி ஒர்க் எப்படி செஞ்சு தராங்களோ அதே மாதிரி ஃபேப்ரிக் மூலயமா பெயிண்டிங் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பிஸ்னஸில் இதுவும் இன்க்ளூடடாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாகவும் நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸும் நம்ம கிளாஸஸில் கண்டக்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் இந்த கோர்ஸுக்கான சிலபஸ் பார்த்துக்கலாம். ஸோ சிலபஸில் பார்த்தீங்கன்னா 3 லெவல்ஸை நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பேசிக் லெவல், இன்டர்மீடியட் லெவல் அண்ட் அட்வான்ஸ் லெவல். ஸோ நம்ம இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் ஆல்ரெடி நீங்கள் நாலேஜஸ் தெரிஞ்சிருந்தாலும் ஸோ ஸ்டார்டிங் லெவல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ இந்த கோர்ஸோட ஃபுல் சிலபஸ் நான் வந்து இதில் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸஸோட சிலபஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபேப்ரிக்கோட பெயிண்டிங் நம்ம ஷார்ட்டாக நம்ம பார்த்ததை இன்னும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம், இன்ட்ரடக்ஷன். அண்ட் இதில் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் நமக்கு தேவைப்படும், அதை எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரஷோட பேசிக்ஸ். ஸோ நிறைய டைப் ஆஃப் ப்ரஷஸ் இருக்கும். அது ஒரு டைப் ஆஃப் ப்ரஷஸும் எதுக்கு யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அதோட ப்ரஷஸோட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பேசிக் ஸ்ட்ரோக். ஸோ ஒவ்வொரு ப்ரஷும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரோக் அப்படின்னா நம்ம நார்மலாக பெயிண்ட்டை லோட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பெயிண்ட்டை ஃபேப்ரிக்கில் பேஸ்ட் பண்ணுறதுக்கான நேம் தான் ஸ்ட்ரோக். ஸோ இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒரு ஸ்ட்ரோக்குக்கும் அதை எங்கெங்கே யூஸ் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான ஸ்ட்ரோக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷர் கண்ட்ரோல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ரெஷ்ஷை நம்ம ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரெஷ்ஷை வந்து என்ன ஆங்கிளில் நம்ம ஹோல்ட் பண்ணணும், என்ன கண்ட்ரோலில் நம்ம வந்து பெயிண்ட்டு கொடுக்கணும், எந்த லெவலில் லோட் பண்ணணும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை பார்க்குறது தான் ப்ரெஷர் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் வந்து பெயிண்ட் கண்ட்ரோல் ஃபண்டமெண்டல்ஸ். பெயிண்டோட கண்ட்ரோல்னால் பெயிண்ட் வந்து எந்த அளவுக்கு எடுக்கணும், அதில் எந்த அளவுக்கு நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணணும், எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி நம்ம ஆட் பண்ணணும், ஸோ லாங் லாஸ்டிங்காக ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணணும்னா எந்த மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணணும், இதெல்லாமே நம்ம பெயிண்ட் கண்ட்ரோலில் பார்க்கலாம். அண்ட் பேசிக் ஷேடிங். நம்ம நார்மலாக ஷேடிங் கொடுப்போம், அது நார்மல் ஷேடிங். இதுவே உங்களுக்கு 3D ஹைலைட்ஸாக கொடுக்கணும் இல்லை 2D ஹைலைட்டாக கொடுக்கணும் அப்படின்னா ஷேடிங் வந்து டபுள் ஷேடிங், ட்ரிபிள் ஷேடிங், இந்த மாதிரி நிறையா ஷேடிங் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பேசிக் ஷேடிங்கில் பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோரல் டெக்னிக்ஸ். ஸோ ஒரு ஃப்ளவரை நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அவுட்லைன் போடுறது, எப்படி ஷேட் கொடுக்குறது, எப்படி உள்ளார ஃபில்லிங்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரியான ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்குறது தான் ஃப்ளோரல் டெக்னிக்ஸ். அண்ட் லீஃபோட வேரியேஷன். ஸோ நம்மளோட ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா லீஃப்
தான் ரொம்ப ஹைலைட்டான பாயிண்ட்டு. ஏன்னா நம்ம வந்து ஒரு டைப் ஆஃப் லீஃப் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் டைப்பை வந்து அதை எப்படி நம்ம ஷேட் கொடுக்கணும், எப்படி நம்ம ட்ரா பண்ணுறதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்டர் டெக்னிக்ஸ். ஒரு சாரீலையோ ஒரு சுடிதார்லையோ நம்ம வந்து மேக் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பார்டர் கொடுப்போம். அந்த பார்டர் வந்து என்ன மாதிரியான லெவலில் கொடுக்கணும், என்ன மாதிரியான ஷேப்பில் ஸ்ட்ரக்சரில் கொடுக்கலாம், அண்ட் எப்படி ஷேடிங் கொடுக்குறது தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து லோடிங் டெக்னிக்ஸ். ஸோ இது வந்து ஒரு சிமிலாரிட்டி ஷேடிங்கோட பேசிக்லேருந்து இது அட்வான்ஸ் மெத்தட் தான் லோடிங் டெக்னிக்ஸ். அண்ட் பிளெண்டிங் அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு பெயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம பிளெண்ட் பண்ணுறது, எப்படி வந்து 2 or 3 கலர்ஸை வந்து எப்படி பிளெண்ட் பண்ணுறது, அண்ட் உங்களுக்கு வந்து லைட் கலர்ஸ்லேருந்து டார்க் கலரை எப்படி வந்து பிளெண்டிங் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அட்வான்ஸ் ஃப்ளோரல் அப்படின்னா இது வந்து 3D எஃபெக்ட்டை கொடுத்து ஒரு ஃப்ளவரை நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னா அது என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு தான் அட்வான்ஸ் ஃப்ளோரல். அண்ட் கலம்கரி இது ஒன் ஆஃப் த ஒரு பெயிண்டோட ஆர்ட்டு. ஸோ இந்த கலம்கரிக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அண்ட் இந்த கலர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான கலர்ஸும் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். அண்ட் மண்டலா ஆர்ட்டும் சேம் தான், கலம்கரி மாதிரி தான் மண்டலான்னு ஒரு ஆர்ட்டு. ஸோ அந்த ஆர்ட்டுக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அண்ட் அதுக்கான ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இதில் ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்டர் ஒர்க்கு. ஸோ ஃபேப்ரிக் அவுட்லைன்ஸ்லாம் ஃபேப்ரிக்கில் எப்படி நம்ம அவுட்லைனாக கொடுக்குறது, ஒரு டிசைனை நம்ம என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மெயினாக அவுட்லைன் தான். ஸோ அந்த அவுட்லைனை இன்னும் எப்படி வந்து நம்ம பெயிண்ட் மூலியமாக கொடுக்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து 3D ஷேடிங். ஸோ நார்மலாக ஃப்ளவர் மட்டும் இல்லாமல் மற்ற பெயிண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து 3D கலரில் நம்ம ஷேடிங் கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கலர் தியரி. ஸோ என்ன கலருக்கு நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணணும், அண்ட் 6 கலர்ஸை வச்சு நம்ம எப்படி வந்து மல்டிபிள் கலர்ஸை க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான கலர் தியரியை பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பெயிண்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதை எப்படி ஃபினிஷிங் பண்ணணும், அதை எப்படி ஹீட் செட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அண்ட் இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதை அந்த ஒவ்வொரு டெக்னிக்ஸுக்கும் எப்படி வந்து நம்ம ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், அண்ட் இதை எப்படி நம்ம பிஸ்னஸ் மோடுக்கு கொண்டு போகிறது, இது எல்லாமே நம்ம இந்த கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதுதான் வந்து உங்களுக்கு சிலபஸ். ஸோ இதில் வந்து இன்னும் தாஞ்சர் பெயிண்டிங்கும் அண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா வீடியோஸஸ் எல்லாமே இருக்குது. அது நான் இன்னும் கம்மிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த சிலபஸ் எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணிடணும் அப்படின்னா பேசிக், இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தேவை. ஸோ அது என்னென்னு நம்ம லிஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அக்ராலிக் பெயிண்ட்டு. இந்த அக்ராலிக் பெயிண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணலாம், பட் அது லாங் லாஸ்டிங்காக இருக்காது. அண்ட் உங்களுக்கு அது வந்து நீங்கள் டச் பண்ணக்குள்ளே அது கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். ஸோ அதுதான் அக்ராலிக் பெயிண்ட்டு. பட் இது வந்து ஃபேப்ரிக்கு யூஸ் பண்ணுற பெயிண்ட்டு தான். ஸோ ஃபேப்ரிக் பெயிண்ட்டுன்னு இன்னொரு கேட்டகரி இருக்குது. அந்த ஃபேப்ரிக் பெயிண்ட் தான் நம்ம மோஸ்ட்லி எல்லா ஃபேப்ரிக்லையுமே நம்ம யூஸ் பண்ணுறது. இது வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக, சாஃப்டாக அண்ட் கன்சிஸ்டன்சி ரொம்ப லிக்யூட் டைப்பில் இருக்கும். ஸோ நம்ம ஈஸி டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அது ஃபேப்ரிக் பெயிண்டில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 டைப் ஆஃப் பெயிண்ட் நமக்கு தேவை. ஸோ அதில் மெயினாக பார்த்திங்கன்னா அப்படின்னா ஃபேப்ரிக் பெயிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ப்ரஷஸ். ஸோ ப்ரஷஸில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டாக நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா 0லேருந்து மல்டிபிள் சைஸஸில் இருக்கும். இல்லை எனக்கு நார்மல் சைஸஸ் மட்டும் வேணும் அப்படின்னா 0 to 4ல் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ப்ரஷஸ்லேயே பார்த்திங்கன்னா ரவுண்ட் ப்ரஷ்ஷு, ஃப்ளாட் ப்ரஷ்ஷுன்னு 2 டைப் ஆஃப் ப்ரஷ் இருக்குது. ஸோ நம்ம ரவுண்டுலேயும் யூஸ் பண்ணிக்கணும் அண்ட் ஃப்ளாட் ப்ரஷ்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு ஸ்பேஸஸை பொறுத்து, ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரை பொறுத்து தான் அதை ரவுண்ட் ப்ரஷ்ஷில் யூஸ் பண்ணுறதா இல்லை ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் யூஸ் பண்ணுறதான்னு பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பேலட். ஸோ பெயிண்ட்டை நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை பிளெண்ட் பண்ணுறதுக்கோ நமக்கு பேலட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிளாத்து. ஸோ கிளாத் பார்த்திங்கன்னா காட்டன் இல்லை ஆர்கன்ஸா இந்த மாதிரி எந்த மாதிரியான கிளாத் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் பேசிக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காட்டன் கிளாத் இஸ் எனஃப். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வாட்டர், கார்பன் பேப்பர். அண்ட் கார்பன் பேப்பர் எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு டிசைனை நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு, ட்ரேசிங் பண்ணுறதுக்காக தான் கார்பன் பேப்பர். நெக்ஸ்ட் வந்து பெயிண்டோட டஸ்ட்டு. ஸோ இப்போ வந்த மெத்தடில் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து மெட்டாலிக் கலர், சில்வர் கலர், இந்த மாதிரி நிறையா மல்டிபிள் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த கலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். நார்மலாக ரெட், ப்ளூ, க்ரீன், எல்லோ இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒரு மெட்டாலிக் கலர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கலர் எப்படி இருக்கும்னா ஒரு பெயிண்ட் மாதிரி இல்லாமல் ஒரு பவுடர் மாதிரி இருக்கும். அந்த பவுடரை நம்ம பைண்டர் மூலியமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அது பெயிண்டோட கன்சிஸ்டன்சி அது க்ரியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு அவுட்லைனு நல்லா 3D ஹைலைட்டாக நமக்கு காமிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டஸ்ட்டு பவுடரை யூஸ் பண்ணி தான் நம்ம பைண்டரை யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 3D கிளிட்டர். ஸோ இது நார்மலாக யூஷுவலாக எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு 3D கிளிட்டர்னு ஒரு ஒரு பாட்டில் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கிறது தான் இந்த 3D கிளிட்டர். ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இது தேவைப்படும் இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எண்டிங் வரையும்.
அண்ட் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எங்ககிட்டயும் நாங்கள் கிட் வந்து சேல் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கிட்டையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கிட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட். ஸோ கோர்சஸுக்கு எதுக்குமே பேமெண்ட் கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் வரும். ஸோ உங்களுக்கு கிட்டுக்கு மட்டும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஸோ எல்லோரும் மஸ்ட்டு வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் ஃபேப்ரிக் பெயிண்டிங் எல்லாமே வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் கிட் உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரியான கிட் டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் கிட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட் வந்து பேசிக் கிட்டை பார்க்கலாம். ஸோ பேசிக் கிட்டோட ரேட் பார்த்திங்கன்னா 129. ஸோ 129க்கு நம்ம என்னென்ன ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் புக் வந்துடும். ஸோ ப்ராக்டிஸ் புக்கில் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் அதாவது அவுட்லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு டிசைன்ஸ் எப்படி வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு அந்த ஒரு பேப்பரில் ஒரு புக்கு இருக்கும். அந்த புக்கில் டேரெக்டாக நீங்கள் புக்கு மேலேயே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேப்ரிக்கில் அதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மினி ஃபேப்ரிக் பெயிண்ட் செட். ஸோ நம்ம எப்படி இதோட பிக்சர்ஸ் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த பேசிக் கிட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் புக்கு, மினி ஃபேப்ரிக்கோட பெயிண்ட் செட்டு 6 கலர்ஸ் இருக்கும். அண்ட் ரவுண்ட் ப்ரஷோட ஒரு பீஸ் அண்ட் ஃப்ளாட் ப்ரஷோட 1 பீஸ். ஸோ இது எல்லாமே பேசிக்காக ட்ரையல் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ட்ரையல் கிட்டு. ஸோ ட்ரையல் பண்ணுறதுக்கு ஈஸியாக அண்ட் அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் வேணும் அப்படின்னா இந்த கிட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாம்பிள் கிட். ஸோ சாம்பிள் கிட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 299. இதில் வந்து ப்ராக்டிஸ் புக் இருக்கும் அண்ட் கைட் புக் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கும். ஸோ கைட் புக்கில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்னென்ன வீடியோஸில் பார்க்குறோமோ இதை தாண்டி இன்னும் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் உங்களோட கைட் புக்கில். அண்ட் ஃபேப்ரிக் பெயிண்டோட பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக் பெயிண்டில் மினியாக நம்ம கொடுக்காம ஒரு பாக்ஸாக நம்ம கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரஷஸ் அண்ட் ப்ரஷஸ் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ப்ரஷ்லையும் ஃப்ளாட் ப்ரஷ்லையும் ஒரு பீஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரீமியம் கிட்டு. இதுதான் வந்து லார்ஜ் கிட்டு. ஸோ இது வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரையும் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கான திங்ஸ் வந்து இந்த ப்ரீமியம் கிட்டில் இருக்கும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 499. இதில் வந்து ப்ராக்டிஸ் புக்கு, கைட் புக் இருக்கும், அக்ராலிக் பெயிண்ட்டு இருக்கும். அக்ராலிக் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மினி செட்டில் இருக்கும். ஸோ இது மோஸ்ட்லி நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபேப்ரிக் பெயிண்டிங் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸாக வந்து உங்களுக்கு இதில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ப்ரஷஸ் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ப்ரஷும் ஃப்ளாட் ப்ரஷும் ஃபுல் பாக்கெட்டாக வந்துடும். எல்லா சைஸஸோட பாக்கெட்டும் உங்களுக்கு வந்துடும். அண்ட் டஸ்ட் பவுடர் ஒரு பாட்டில் வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் அதை பைண்ட் பண்ணுறதுக்கு பைண்டரும் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு OHP ஷீட்டு, அப்புறம் 3D அவுட்லைனர் வரும், அண்ட் பேலட் வரும், கார்பன் ஷீட்டு, ட்ரேசிங் ஷீட்டு. நெக்ஸ்ட் வந்து எம்ப்ராய்டரி ஃப்ரேம் வந்துடும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ப்ரீமியம் கிட்டில் வர்றது. ஸோ இதில் வந்து இந்த கிட்டோட ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரோ லெவல் டியூட்டோரியலும் கிடைக்கும். அதாவது தாஞ்சூர் பெயிண்டிங் எப்படி ட்ரா பண்ணணும் அண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணி அந்த டிசைன்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி எப்படி காமிக்கணும். இந்த ப்ரீமியம் கிட்டில் ஸ்டோன்ஸும் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டோன்ஸும் வந்து இதில் ஆட் பண்ணுவோம். அண்ட் ப்ரோ லெவல்னால் நம்மளோட ஃபேஸ் வந்து இப்போ ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபேஸோட கலர்ஸை எப்படி கொண்டு வர்றது, கான்டூர் எப்படி பண்ணுறது, அண்ட் தாஞ்சூர் பெயிண்டிங்கோட ஃபினிஷிங் எப்படி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியான ப்ரீமியம் கிட்டில் அட்வான்ஸான ஒரு வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரீமியம் கிட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த கிட்டு எதுவுமே வேண்டாம், எனக்கு ப்ராக்டிஸ் புக்கும் கைட் புக்கு மட்டும் எனக்கு தேவை அப்படின்னா 150 ரூபீஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புக்லெட் மட்டும் கிடச்சிரும். அண்ட் இந்த கோர்சஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மோர் அகெயின் சொல்கிறேன், இந்த கோர்சஸுக்கு மட்டும் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் லெவல் வரையும் உங்களுக்கு கோர்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். அண்ட் ப்ரீமியம் கிட்டில் வாங்குறவங்களுக்கு மட்டும் ப்ரோ லெவல் டியூட்டோரியல்ஸ் கிடைக்கும். பேலன்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவலோட வீடியோஸஸ் எல்லாமே அக்சஸ் கிடச்சிரும். ஸோ இதில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லா கிட்டு வாங்குறவங்க வாங்காதவங்க எல்லாருக்குமே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அலோடு உண்டு. ஸோ நீங்கள் வீடியோஸ் கிட்ட எதுவுமே வாங்கலைனாலும் வீடியோஸ் ஃபுல்லாக செக் பண்ணி ஒர்க்கை சப்மிட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கோர்சஸில் ப்ரீமியம் கிட் வாங்குறவங்களுக்கு மட்டும் தனி குரூப்பாக நாங்கள் ஃபார்ம் பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதனால் தனி குரூப்பில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் தான். ஸோ நீங்கள் இந்த டயத்துக்குள்ள தான் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ எவ்ரி மார்னிங் இல்லைனா வீக்லி 3 days இந்த மாதிரி ஒரு செக்ஷன் வந்து ஒவ்வொரு பேட்சஸுக்கும் நாங்கள் கொடுத்துருப்போம். டைமிங் பீரியட் மட்டும் ஒவ்வொரு பேட்சஸுக்கும் மாறும். ஸோ அந்த டைமிங் பீரியட் மட்டும் உங்களோட குரூப்பில் வந்து சொல்லுவாங்க. அண்ட் வீக்லி 3 days அப்படின்னா மார்னிங்கில் ஒரு 10 o'clockனு உங்களோட ஸ்டாஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 10 o'clock வந்து நாங்கள்
வீடியோஸை சென்ட் பண்ணிடுவோம். அந்த வீடியோஸை நீங்கள் அந்த 10 டேஸ் அந்த மார்னிங் 10 to நெக்ஸ்ட் டே 10 o'clock வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது. உங்களோட ஃப்ரீ டைமில் அதை ஒர்க் பண்ணலாம். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கேட்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, எவ்ரிடேவும் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா வீக்லி 2 days, அதாவது சாட்டர்டே சண்டே மட்டும் அந்த வீடியோஸை எடுத்து ஃபுல் அந்த வீக்கில் என்னென்னலாம் ஒர்க் பண்ணிக்கோமோ அது எல்லாமே நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியா உங்களுக்கு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ்னால எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைமில் இருக்கும் அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டெய்லி கைடன்ஸ். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் ஒர்க் பண்ணுறத உங்களோட குரூப்லேயோ இல்லை டெலிகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்தாவது டவுட் இருந்ததுனாலும் நாங்கள் ஏதாவது ஆன்சர் பண்ணுவோம் அண்ட் ரிப்ளை பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் சப்போர்ட். ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வீடியோஸுமே அதில் ஷேர் ஆகும். அண்ட் பிடிஎஃப்லேருந்து எல்லாமே அதில் தான் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அண்ட் நீங்கள் அதில் தான் வந்து எந்த கொஷின்ஸாக இருந்தாலும் நீங்கள் கேட்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெலிகிராம் குரூப்பும் இருக்குது. அந்த டெலிகிராம் குரூப்பு உங்களோட ஒர்க்கை சப்மிட் பண்ணுறதுக்கான உள்ள குரூப்பு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹோம்ஒர்க் செக்கிங். ஸோ கம்பல்சரியாக நாங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் எல்லோரும் வந்து ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நாங்கள் செக் பண்ணுவோம். ஸோ ஒரு வீடியோஸை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஒர்க்கை வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த வீடியோஸஸ் எல்லாமே உங்களுக்கு லைஃப் டைம் இருக்கும். ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோஸஸ் எல்லாமே ப்ரைவேட் வீடியோஸாக இருக்கும். 1 or 2 மட்டும் பப்ளிக் வீடியோஸாக இருக்கும். ப்ரைவேட் வீடியோஸ் அப்படின்னா இந்த வீடியோஸை யாராலும் பார்க்க முடியாது, இந்த குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை மட்டும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஓன் டைம். ஸோ ஓன் டைமில் கூட நீங்கள் ஒர்க்கை பண்ணிக்கலாம், இல்லை வீடியோஸை செக்ஷனை பார்த்துக்கலாம், டவுட்ஸ் கேட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. பட் 25 டேஸ்க்குள்ளே நீங்கள் இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். அண்ட் ஸ்கெடியூல் ஃபார்மேட். ஸோ உங்களோட குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே Day 1லேருந்து Day 20th வரையும் இந்த வீடியோஸ் எல்லாமே இன்றைக்கி இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணணும் அண்ட் Day 2 வந்து இந்த டைமில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஸ்கெடியூல் ஃபார்மேட்டும் கொடுப்போம். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எவ்ரிடே டாஸ்க்கு கொடுப்போம் அண்ட் இல்லைனா எவ்ரிடேஸ் வீடியோஸ் கொடுப்போம். அதர்வைஸ் வீக்லி 3 days கூட வீடியோஸ் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அது உங்களோட குரூப்பில் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 20 days வரையும் கிளாஸஸ் இருக்கும். அதாவது ஒர்க்கு, கிளாஸஸ்ஸு, ஹோம் ஒர்க் இந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் அதர் 5 days பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கோட சப்மிஷன் அண்ட் அசஸ்மெண்ட், சர்டிஃபிகேட்ஸ் செரமனி இதெல்லாமே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எவ்ரிடேவும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா வீக்லி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு சப்மிட் பண்ணுறது அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ், அதாவது நீங்கள் ஒர்க் பண்ண ஃபோட்டோஸை நீங்கள் சென்ட் பண்ணணும் குரூப்பில். ஸோ அதை நாங்கள் பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இல்லைனா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஃபோட்டோஸை யூஸ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது தவிர்த்து வேறு என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிரும். அந்த சர்டிஃபிகேட் வந்து ஃபுல்லாக பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் அசஸ்மெண்ட் வரையும் ஃபினிஷ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த சர்டிஃபிகேட். அதாவது சர்டிஃபிகேட் எங்கள்கிட்ட ஹார்ட் காப்பி சர்டிஃபிகேட்டும் கொரியர் மூலிமா கொடுக்குற சர்டிஃபிகேட்டும் இருக்குது. அதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வரும். ஸோ 250 எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வரும் வித் MSME சர்டிஃபைடோட சர்டிஃபிகேட் அது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஆஃபர். அதாவது பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரையும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஆஃபர் அப்படின்னு ஒன்று கொடுப்போம். ஸோ யாரோட ஒர்க் வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்கோ அந்த பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஃப்யூச்சரில் வரக்கூடிய கோர்சஸுக்கு நாங்கள் ஆஃபர் கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து குரூப் சேலஞ்சஸ். குரூப் சேலஞ்சஸ்னால் ஒவ்வொரு டைம்லையும் 2 weeksக்கு ஒன்ஸ் வந்து ஒரு குரூப், அந்த குரூப்பில் ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் மாதிரி ஒரு காம்படிஷன் மாதிரி கொடுப்போம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வீக்லி கண்டஸ்டன்ட். ஸோ ஒவ்வொரு வீக்குக்கும் யார் வந்து பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறா, ப்ராப்பராக எந்த டைமிங்க்கு கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கள நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஆஃபர் ப்ரைஸை நம்ம கொடுப்போம் எண்ட் ஆஃப் த செக்ஷன் அப்போது. நெக்ஸ்ட் வந்து இந்த கோர்ஸை எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கோர்ஸை எப்படி ஜாயின் பண்ணணும்னா எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கோர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க. அந்த குரூப்பில் உங்களுக்கு உங்களோட பேட்சுக்கான டைமிங் கொடுத்துருவாங்க அண்ட் கிட்டுக்கான உள்ள இமேஜஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த கிட்டு உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஜிபே நம்பர்ஸ் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் இதெல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோஸஸ் இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோஸும் கொடுத்துருவாங்க. ஃபுல்லாக இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோஸை ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இந்த கோர்ஸ் எனக்கு ஓகே இதை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தால் மட்டும் இந்த கிளாஸஸில் இந்த குரூப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த குரூப்பை விட்டு லெஃப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஆஃபர்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஓகே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த கிளாஸஸில் கிட் வந்து கம்பல்சரி கிடையாது, ஆப்ஷனல் தான். ஸோ வீடியோஸ் எல்லாமே ஃப்ரீ டைம்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம் அண்ட் ஃப்ரீ அக்சஸ் தான். ஸோ எந்த ஒரு கோர்ஸுக்கும் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரையும் ஒர்க் மட்டும் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இந்த கிளாஸஸில் நீங்கள் ஏதாவது கிட் வேணும் அப்படின்னா அந்த ஜிபே நம்பரை பார்த்து என்ன டைப் ஆஃப் கிட்டு 199 இல்லை 299 499 இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் கிட்டோ அந்த கிட்டுக்கான இமேஜஸை மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் சென்ட் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேட் சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு பேட்சஸுக்கும். அந்த டேட்டில் தான் ஓவரால் கிட்டுமே வந்து டிஸ்பேச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 5 days வரையும் உங்களுக்கு அந்த கிட்டுக்கான ப்ரீபெய்ட் ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ பேமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு கிட் வந்து டிஸ்பேச் பண்ணுவாங்க. ஸோ சிஓடி ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஒன்ஸ் நாங்கள் டிஸ்பேச் பண்ணதுக்கப்புறம் ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட ப்ரைவேட் செக்ஷனில் நாங்கள் அனுப்பிடுவோம். ஸோ ஒரு பர்டிகுலர் டேட் வரையும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், மேக்ஸிமம் 5 days. ஸோ நீங்கள் 5 daysக்குள்ளே பேமெண்ட் பண்ணி கிட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.